எங்க போறோம்? நாம வந்து இப்போ தெப்பக்குளம் போறோம். பாம்பு கேம் இருக்குமா தெரியல. ரொம்ப தூரம் போகணுமா? ஐயோ ஏதோ சவுண்ட் இருக்குது. ஐயோ அங்கே எரிச்சிருக்காங்க. இப்போதான் எரிஞ்சிருக்கு. இவ்வளோ இப்படி கட்டணும் எப்படி கட்டியிருப்பாங்க? அதோட பயங்கரமான ஒரு இங்கே பாருங்க, நம்ம மிரண்டு அங்கே கொஞ்சம் திகிலா இருக்குது. நம்ம இப்படியே போயிடுவோம். சூப்பரா இருக்கு கிளைமேட். கிளைமேட்டா? வெயில் அடிக்குது. கிளைமேட் நல்லா இருக்குன்னு வெயில் அடிக்குதுடா. நான் என்னடா பண்றது? காலைல சரி கோயில சாப்பாடு போடுவாங்கன்னு வந்தோம். கடைசியில அடிச்சு துரத்தி விட்டாங்க மத்தியானமா வாங்கன்னு. அப்புறம் இந்த கடையில தான் எல்லாரும் சாப்பிட்டோம். நான் இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஃபண்டாஸ்டிக். ஃபண்டாஸ்டிக். சொல்றதுக்கு இல்லை. தோசை இருக்குது. தோசை போட்டு கொடுத்துருக்கிறாரு. அது போட்டு மாட்டாரு. அப்சல்யூட்டா வந்துட்டு ரஜினி முருகன் படத்தோட காமெடி தான் இப்ப நடந்துச்சு. என்னது 2 பேரா திடீர்னு இவ்வளவு கூட்டம் ஒரு தெரியாம போச்சு. அப்படிங்க மாதிரி தோசைக்கு குழம்பு பத்தல, குழம்புக்கு பிளேட்டு பத்தல, இலை இல்லைங்கிறாரு. இலை இல்லைங்கிறாரு, அர்த்தம் இல்லைங்கிறாரு, தண்ணி இல்லைங்கிறாரு, சட்னி இல்ல, சட்னி இல்ல, மண்லி தோசை. அந்த தோசையிலயும் மாவு இல்லை, கோதுமை மிக்சடு. 2 பிளேட் வாங்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ வந்து நம்ம எங்கண்ணா போறோம்? நான் எங்கண்ணா போறோம் சொல்லுங்கண்ணா. எங்க போறோம்? நாம வந்து இப்போ தெப்பக்குளம் போறோம். தெப்பக்குளம் எங்க இருக்குது? அது தெப்பக்குளம் இருக்கிற இடத்துல நம்ம தான் போனோம். வா. இது எந்த ஏரியா? பாலமலை. பாலமலையா? பாலையே காணோம். பாலையா காணோம். பாலமலை. பாலமலை இல்ல, பாலைமலை. பாலைமலை. பாலைவன மலை. பாலைவன மலையில மரம்லாம் இருக்கு. இப்போ வளர்ந்துருக்கு. ஓகே. இந்த அதிசயம் பாலைமலை. பாலைவன என்னது? பாலைவன பாலைவனத்துல இல்ல பாலமலைங்கிற பேரையே மறந்து அதிசயம் கடைசியில. திஸ் இஸ் வேர்ல்ட் ஆஃப் மார்க் கண்டினியூமே. அப்படி இப்படி திருப்பினோம்னா அப்படியே டிரான்சிஷன் ஆகும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது எடிட் பண்றதுக்கு. வாங்க போலாம். தண்ணி பிடிக்க. ஓடவே முடியல. இதுக்கு பேர் வந்து பட்டாணி. அதை சாப்பிட்றது அண்ணாச்சு. இதுக்குள்ளதான் இதெல்லாம் மாட்டு கொட்டாய் போல இருக்கு. பயங்கர பாம்பு கேம்பு. பாம்பு கேம்பு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப தூரம் போகணுமா? இப்ப பாலமலை 1 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. இப்ப நம்ம 4 கிலோமீட்டர் பக்கம் மேடே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே போயிட்டு வரோம் மக்களே. இங்கே ஐயோ ஏதோ சவுண்டு யாரோ இருக்க மாதிரில இருக்கு. யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நம்புவோம். அப்படியே போகிறோம், போயிட்டு வரோம். பயங்கரமா இருக்குல்ல பாலமலையில. இப்படி ஒரு ரிட்டர்ன் ஸ்பாட் யாருக்குமே தெரியாது. சத்தியமா பியூட்டிஃபுல் தான், சான்ஸே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இடம் இன்னும் ரெயின் சீசன்ல வந்து தண்ணி இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குளிக்கலாம் கண்டிப்பா. சத்தியம் அந்த மரம்லாம் பாருங்களேன், வா பயங்கரமா இருக்கு. ஐயோ அங்கே ஏதோ எரிச்சிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கொஞ்சம் அப்படியே கூட நம்ம அப்படியே போகிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எதோ இதே எரிச்சிருக்காங்கன்னு நினச்சி பயந்துட்டேன். எரிச்சிருக்காங்கப்பா நிஜமாவே. அது எதுக்கு இங்கே எரிச்சிருக்காங்க? நெருப்பு இருக்கு மக்களே, நெருப்பு இருக்கு மக்களே, நெருப்பு இருக்கு. பாருங்க புகை வருது, தெரியுதா உங்களுக்கு? இப்பதான் எரிஞ்சிருக்கு. புகை தெரியுதா? இப்பதான் எரிச்சிருக்காங்க. இது எதுக்கு எரிச்சிருப்பாங்க? எதுக்கு யாரு எரிச்சிருப்பாங்க? பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவ்வளவு இப்படி கட்டடம் எப்படி கட்டியிருப்பாங்க? அப்பா ஜாக்கிரதையா தான் போகணும் போல இருக்கு. இதெல்லாம் பார்த்தா
ஜோயோ இங்கே நம்மளால ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. ஹரீஷ் பயங்கரமா இருக்கு. எல்லாம் அங்க இருக்காங்க, அண்ணா அங்க இருக்காரு. இடம் சத்தியமா வேற லெவல்ல இருக்கு மக்களே. உங்களுக்கு பிடிக்க செம்ம ஸ்பாட் இது. இது எப்போனா வரலாம். இதோ அண்ணா நம்மளை ஃபாலோ பண்ணி வராரு. நான் இந்த இடத்துல அந்த மரம் பாருங்க எரிச்சிருக்காங்க, இன்னும் எரிஞ்சிட்டே இருக்கு. ஏதோ மரத்தை எரிச்சிருக்காங்கண்ணா, இன்னும் அது சூடாவே இருக்கு. எப்ப எரிச்சாங்கன்னு தெரியல. ஆமா அதோட பயங்கரமான இங்க பாருங்க. நம்ம மிரண்டுட்டேன். என்னன்னு தெரியுதா? என்ன மாடா? என்ன மாடாண்ணா? அது மாடு மாதிரிதான் தெரியுது. கொம்பு வர எச்சோட்டு இருக்குதுங்க. மாடாட்டுதான் தெரியுதப்பா. அது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியான்னு தான் நினைக்கிறேன். முடிஞ்ச ஓடிடலாம். கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. இல்ல அங்க இல்லைன்னா அந்த இடத்துல நெருப்பு வருது, புகையெல்லாம். இங்க இது கிடக்கு, தலை மண்டை ஓடுது. இதுதானே பைசன் சொல்லிட்டு இந்த படத்துல வச்சு. அதேதான் நல்லா மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஃபுல்லா தண்ணி ஏறிடுமா இருக்கும். நட்ட காடுக்குள்ள நடுக்குழி இது இடம். கண்டிப்பா தண்ணி அப்படின்னாலும் இப்படினாலும் வந்து ஏறிட்டே இருக்கும். மழை கண்டமேனிக்கு போய் நினைக்கிறீங்க. இப்படி போய் பாப்போமா? அங்க கொஞ்சம் திகிலா இருக்குது, நம்ம இப்படியே போயிடுவோம். ஆமா அது பயங்கரமா தான் இருக்கு. இந்த பாலடைந்த பங்களா பாத்தீங்கன்னா கோயிலா இல்லை வெறும் கட்டிடமா என்னன்னு தெரியல. இதெல்லாம் உருவாயிருக்கு, யாரும் கட்ட வாய்ப்பு இல்லை. கட்டிருக்காங்க, இந்த காலத்துல கட்டல. எங்க போனாலும் இந்த மாதிரி சித்திரத்தை எழுதி வச்சிடறானுங்க இவனுங்களோட. அனிதா கௌதம் காதல் கல்யாண நாள். மண்டபம் அப்பா கட்டிடுறாங்க.